திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் 1978ஆம் ஆண்டு தன்னுடைய 34ஆம் வயதில் நாடாளுமன்றத்தில் முதலாக அடியெடுத்து வைத்தார். மாநிலங்களவை உறுப்பினராக 24 ஆண்டுகள், மக்களவை உறுப்பினராக 6 ஆண்டுகள், ஆக மொத்தம் நாடாளுமன்றத்தில் 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் குரலாக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழ் மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர், போராடியவர். அவருடைய சாதனைகள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய தொண்டுகள் ஏராளம். 20 வருடங்களுக்கு முன்பு நதிநீர் இணைப்பு, அதை பற்றி சிந்திக்காத காலங்களில் நதிநீர் இணைப்பு சாத்தியமற்றது என்று கூறிய காலகட்டத்தில் நதிநீர் இணைப்புக்காக நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார். இன்று நாடு முழுவதும் பல இடங்களில் நதிநீர் இணைப்புக்கான பணிகள் நடைபெறுகின்றது என்றால் அதற்கு வித்திட்டவர் மாமனிதர் வைகோ ஆவார். மே 1 மே தினம் ஊதியத்துடன் விடுமுறையாக அன்றைய பிரதமர் சமூக நீதி காவலர் திரு VP சிங் மூலமாக அறிவிக்க செய்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார். நெய்வேலி NLC நிறுவனம் தனியார் மயமாகாமல் இன்று வரை 30,000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக நீடித்திருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர் நம் தலைவர் வைகோ. நாட்டின் விடுதலைக்காக போராடிய முக்கிய தலைவர்களின் அனைவரின் பணமும் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இருக்கும் பொழுது அதே மைய மண்டபத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படம் இல்லையே. புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை நாடாளுமன்றத்தில் வைத்தால் நாடாளுமன்றம் தீட்டுப்படுமா என்று அன்று நாடாளுமன்றம் அதிர வைக்க முழங்கி அன்றைய நாடாளுமன்றத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்பி அன்றைய பிரதமர் சமூக நீதி காவலர் திரு VP சிங் மூலமாக அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப்பட படத்தை திறக்க வைத்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார். விருதுநகரிலிருந்து சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி வழியாக கொல்லம் செல்லும் ரயில்கள் பயன்படுத்தும் விருதுநகர் கொல்லம் அகல ரயில் பாதத்தை திட்டத்தை அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மூலம் கொண்டு வந்த மக்கள் சேவகன் நம் தலைவர் வைகோ. டிக்கெட் பரிசோதனையாளர்கள், ரயில்வே டிக்கெட் பரிசோதனையாளர்கள் TTR அவர்களுக்கு இன்று ரயில்களில் படுக்கை வசதி, பர்த் வசதி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர் மக்கள் சேவகன் நம் தலைவர் வைகோ. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், ஈழத் தமிழர்களின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தின் வரலாற்றில் அதிக முறை சிறப்பு கவன ஈர்ப்பு மசோதாக்களை, தீர்மானங்களை கொண்டு வந்தவர் நம் தலைவர் வைகோ. ஈழத் தமிழர்களின் குரலாக, மேதகு ஐயா அவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில், ஐநா மன்றத்தில், மக்கள் மன்றத்தில் ஒலித்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார். 1978ஆம் ஆண்டு அவர் நாடாளுமன்றத்தில் முதல் அடியெடுத்து வைத்த பொழுது, அவர் கன்னி பேச்சை உரையாற்றும் பொழுது
அவருக்கு ரயில்வே துறை அமைச்சகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஹிந்தியால் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை அன்று நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு முகத்துக்கு எதிராக அந்த கடிதத்தை கிழித்தெறிந்து எழுதிவிட்டு கடைசி தமிழனின் கடைசி ரத்தம் இருக்கும் வரை நாங்கள் இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்போம் என்று சபை அதிர முழங்கியவர் நம் தலைவர் வைகோ அவர்கள். அவருக்கு வயது 81. அவருடைய நாடாளுமன்ற பதவி முடிவு பெறும் இந்த காலகட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் கட்டாய இந்தியை வெட்டி சாய்ப்போம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல் வரிகளை குறிப்பிட்டு கர்ஜித்தவர் நம் தலைவர் வைகோ அவர்கள். நாடாளுமன்றத்தில் நுழையும் போது 1978 ஆண்டு அப்போதும் சரி பதவிக்காலம் முடிகின்றது, இனி அந்த சபையில் அவர் அடியெடுத்து வைக்க மாட்டார் என்று தெரிந்து கொண்டு அவருடைய இறுதி கடைசியாக பேசிய அந்த பேச்சு மும்மொழி கொள்கையை எதிர்த்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து தன் தமிழ் பற்றை வெளிப்படுத்தி தமிழக நெஞ்சைகளை நெகிழச் செய்தார். நாடாளுமன்ற வரலாற்றில் பார்லிமெண்ட் டைகர் என்றால் அது திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ தான். அதை யாராலும் அழிக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. பொன்குடம் உடைந்தாலும் அது பொன்குடம் தான். 3 முறை ஒன்றிய அமைச்சர் பதவி தனக்கு அந்த வாய்ப்பு வந்த பொழுது அதை மறுதளித்த அரசியல் அதிசயம் தலைவர் வைகோ ஆவார். மக்கள் பணி மக்கள் தொண்டே பொது வாழ்க்கையின் அடிப்படை பண்பு என்று செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற உன்னதமான இயக்கத்திற்கும் அதன் தலைவர் வைகோவிற்கும் பதவி ஒரு பொருட்டல்ல. எங்கள் மக்கள் பணி தொடரும். திராவிட இயக்க போர்வால் தொடர்ந்து சுழலும். தமிழ்நாட்டின் குரலாக தொடர்ந்து ஒலிக்கும். இதையும் கடந்து செல்வோம். நன்றி. லாஸ்ட் டைமும் போராட்டத்தில் தான் சார் வாங்கினீங்க, எம்பி சீட்டு வாங்கினதும் கூட்டணியிலே இருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு மறுக்கப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் முதல்ல 2019 கூட்டணியில் சேரும் பொழுது பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு தலா 2 சீட், அதாவது எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் உங்களுக்கே தெரியும், தலைவருக்கு அப்போது மாரடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் பேஸ் மேக்கர் வச்சிருந்தாங்க. அப்போ அதை கருத்தில் கொண்டு அப்போது திமுக திராவிட முன்னேற்ற கழக தலைமை கூட்டணி தலைமை அவர் தேர்தல் நேரத்தில் அவருக்கு வாக்கு சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெற்றி பெற்றாலும் அவருடைய ஒரு மக்களவை உறுப்பினராக செயல்படுறது கஷ்டம். அதனால அவருடைய உடல்நலம் கருதி அவருக்கு நாங்கள் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கிறோம், நீங்க ஒரு மக்களவை ஒரு மாநிலவை எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் உடன்பாடு ஏற்பட்டது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கடந்து 8 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் நீடித்து வருகிறோம். சென்ற முறை அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கும் அந்த அடிப்படையில் தலா 6 சட்டமன்ற தொகுதிகள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சீட் எண்ணிக்கை எண்ணி வரும் பொழுது எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த மாதிரி ஒரு மக்களவை உறுப்பினர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சொல்லும் பொழுது அதை அறிவிச்சிடலாம்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னது என்னன்னா, நீ ஒரு 1.25 வருஷம் இருக்கு, அதுல நியாயம் இருக்கு, அது 1.25 வருஷம் இருக்கு, அப்போ கண்டிப்பா தலைவர் அதை செய்வார், தலைவர் கூட்டணி தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் செய்வார் என்று சொன்னார்கள்.
அது அறிவிச்சுட்டா இல்லை, எங்களோட இயக்கத்தோழர்கள் மத்தியில் மற்றவங்களுக்குலாம் 2 சீட்டு எங்களுக்குன்னு சொல்லும்போது இல்லை, அது ராஜ்யசபா கண்டிப்பாக அது தான் கொடுத்தாங்க. அது மாதிரி கண்டிப்பாக தலைவர் வைகோங்கிறவர் மறக்க மாட்டாங்க, கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் இப்பயே தொடரல, அது மாற்று கருத்து கிடையாது. அதன் அடிப்படையில் நீங்க கேட்ட கேள்விக்குன்னு சொல்றேன், அதனாலதான் நாங்கள் அதில் கடந்து சொல்லுவோம்னு சொல்றேன். கிட்டத்தட்ட உறுதி சொல்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. பொருளுடைய மீனிங் என்னன்னா வந்து அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அந்த அஷூரன்ஸ் அவங்க காப்பாற்றுற மாதிரி தெரியலையே. இல்லை, நாம அவங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல் முறை சேரும் பொழுது நீங்கள் சொல்றது கரெக்ட் தான், நாங்கள் அடிப்படையில் நாங்கள் சேரணும். அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் சென்ற இதுலையுமே அதே தான். நீங்கள் 1.5 வருஷம் இருக்கு, அதனால கண்டிப்பாக அப்போ சொன்ன இப்போ சொன்னால் தேவையில்லாத ஒரு குழப்பம் வரும். அது நியாயமானதான். ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட் சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரும். அப்போ எங்களுக்குன்னு சொல்லி வரும்போது அது இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியம் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கியமான நபர்கள். அதனால வந்து அப்போதைக்கு தலைவர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கூட்டணி தலைவர் அவருடைய முதலமைச்சர் கண்டிப்பாக அதுக்கு செய்வார்கள் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி அதில் வருத்தம் இருக்கு. அதில் இது பண்ணாலும் நாங்கள் அதை தமிழ்நாட்டு நலன்கிறது அது கடந்து செல்கிறோம் சொல்லுவோம். இப்போ கமலஹாசன் கேட்டிருக்கீங்களா நீங்க? அது கண்டிப்பாக அதில் நம்ம கேட்கணும், அதில் மறுக்கிறது கிடையாது. நாங்கள் கேட்கணும். அதாவது தலைவர் வைகோ கேட்கல, இல்லை எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் நான் உட்பட அந்த கோரிக்கையை வச்சு என்ன சொன்னாங்க? அவங்க இப்போ இதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கூடுதலாக ஒரு நம்ம மக்கள் நீதி இயக்கம் வருது, அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஏற்கனவே அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தா அவங்களுக்கு இதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க போல. அதனால அந்த காரணத்தினால ஒரு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இந்த கூட்டணின்னு வரும்போது பெரும்பாலான எலெக்ஷன்ஸ்ல வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, எம்பிஎன் கடைசி வரைக்கும் அவங்கள வந்து இது பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல அவங்க ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் கட்சிகள் நடந்தது, இன்க்ளூடிங் டிஎம்கே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்பயும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இல்லை, நாங்கள் தலைவருக்கு வந்து நான் இந்த இன்டர்வியூலேயே ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சொன்னேன், இதுக்கான இந்த இன்டர்வியூனா பல இடங்கள்ல கடந்த 2 நாட்களாக உங்களை போன்ற பத்திரிகை நிருபர்கள் ஊடகவியாளர்கள் தொடர்ந்து கேள்விகள் போன்ற கேள்வி கேட்குறேன். நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் இயக்கத்தோழர்கள் முக்கியமான நிர்வாகிகள் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்றேன். ஏன்னா இணையத்துல நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை போட்டிருக்காங்க. அது தலைமை நிர்வாகிகள், தலைவர் கேட்கல சரி, தலைமை நிர்வாகிகள் என்ன முயற்சி எடுத்தாங்க, அவங்க அப்போ இதுல சரியான இதை கையாண்டாங்களாங்கிற ஒரு இது வரும்பொழுது அதுக்கு பல வழிகள் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும், இயக்கத்தில் இருக்க தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, பொதுமக்கள் கிட்டே ஒரு இந்த இணையத்துல இந்த மாதிரி பல செய்திகள் போறதுனால அப்போ அதுக்கு உண்டான அந்த தெளிவுபடுத்திருக்க வேண்டியதான் இன்னைக்கு நான் இந்த பிரஸ் மீட் பொறுத்த வரைக்கும். நான் மொத்தத்தில் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய இயக்கத்தோழர்கள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வருத்தம், ஒரு வேதனை. தலைவருடைய புது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 61 வருஷமா தமிழ்நாட்டுக்காண்டி இன்னைக்கு அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர் மொத்தம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், இப்போ இருக்கிற தலைவர்கள் சரி, முன்னாள் தலைவர்கள் சரி, பிரதம மந்திரி அமைச்சர், அதாவது நம்மளுடைய பிரதம மந்திரி நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து நீங்க சமூக நீதி காவலர் VP சிங்ல இருந்து திரு அடல் பிகாரி வாஜ்பாய் வரைக்கும், வைகோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரும் ஒருவர், ஒரு நேர்மையானவர், ஒரு உன்னதமானவர், ஒரு மனிதநேயமிக்க ஒரு தலைவர்ங்கிற அந்த ஒரு மரியாதை பொறுத்து அரசியல் எல்லைகளை கடந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா அது வந்து அதனுடைய இது என்னன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்ப்பு, ஜனங்கிட்டே பொறுத்த வரைக்கும் தலைவர் வைகோ கொடுத்துருக்கலாமே, ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு இது கொடுத்துருக்கலாமே இருக்கும்போது என்கிட்டயே பல இடங்கள்ல எல்லாருமே இதை சொல்லும் போது நான் இந்த ஒரு தருணத்துல வந்து அதை சொல்ல ஒரு ஏமாற்றம் இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி இதை கடந்து செல்வோங்கிறத சொல்ல முடியும். எனக்கு சில நானும் பொறுத்த வரைக்கும் முதன்மை செயலர் இருந்தாலுமே கூட தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நான் செயல்பட முடியும். ஆனால் இதுவே பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு கேட்டுட்டு தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து தலைமையே சொன்னாங்க, சொல்லி இந்த மாதிரி வழக்கத்தை சொல்லிருக்குன்னு சொல்லி தான் நான் சொல்றேன். அதுக்கு பின் நான் விவரிச்சு சொல்ல முடியும். சார், கூட்டணி தலைவர் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுறது டிஎம்கே ஏடிஎம்கே வந்து தேமுதிக மற்ற இயக்கங்களை பற்றி நான் பேச முடியாது.
நீங்க எல்லாருக்கும் அந்த கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து உங்களுடைய கேள்விக்குண்டான பதில் நான் சொல்லியிருக்கிறேன். கடந்து செல்கிறோம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து அடுத்த வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் இல்ல, அது என்னன்னா எங்களுடைய எதிர்பார்ப்பு பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையின் அடிப்படை கிடையாது. எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த தமிழ்நாட்டு நலனுக்காக இந்த ஒரு கூட்டணி வலுவா இருக்கணும், கூட்டணி தொடரணும் நினைக்கிற இயக்கம் தலைமை தான் எங்களுடைய. சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கண்டிப்பா வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி சரி, இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், ஒரு ஏமாற்றம் தான். தலைவர் எங்களுக்காண்டி வேண்டாம், எங்களுடைய அடையாளமே அந்த வைகோங்கிற அந்த பிராண்ட் தான். தலைவர் வைகோ தான் எங்களுடைய அடையாளம். அவர் மனசங்கடப்படாத மாதிரி, அவன் எங்க இயக்கத்துக்கு எங்களுடைய தலைமைக்கு எந்த விதத்திலையும் ஒரு சங்கடத்தை உருவாக்காத மாதிரி, ஒரு தன்மானத்தை இழக்காத மாதிரி அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். வைகோவை போட்டியிட வாய்ப்பு இருக்கும். அது அவர் தான் முடிவெடுக்கணும், அவர் முடிவெடுக்கணும், இயக்கம் முடிவெடுக்கணும். அதுக்கு கூட்டணி தலைமையும் அதுக்குண்டான வாய்ப்பு அவங்க கொடுக்கணும். இந்த பேருந்து கட்டண உயர்வு கருத்து கேட்கிறாங்க சார். பேருந்து கட்டண உயர்வுக்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்ற இல்ல, அது பேருந்து கட்டணம் பொறுத்த வரைக்கும் அது இந்த நேரத்துல உயர்த்த மாட்டான்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ஏற்கனவே வந்து பல இது இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நேரத்துல பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க மின்சாரம் கூட போனோட கேட்டிருந்தீங்க, மின்சார உயர்வு இருக்குமா நீங்க கேட்டிருந்தீங்க. நான் அதுக்குண்டான பதில் நான் சொல்லியிருந்தனால அது உதய திட்டத்தினால வருது. அப்புறம் அதுக்குண்டான விளக்கத்தையும் அமைச்சர், நம்முடைய மாநில அமைச்சர் அவங்க அண்ணா சிவசங்கரன் வந்து பதில் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா மின்சார உயர்வு இந்த தடவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி போக்குவரத்து வெளியே சொல்ற மாதிரி அது அந்த இலாக்கா அவர் தான் வச்சிருக்கிறார். அதனால கண்டிப்பா இருக்காரு. அதே நிலைப்பாடு எடுக்கும் போது மின்சாரத்துறைக்கு ஒரு ஒரு முடிவும் போக்குவரத்து துறைக்கு வேற மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. பொதுவா கண்டிப்பா இந்த அதாவது அந்த ஏற்றம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். இது இந்த வேதனையா இருக்குன்னு சொன்னீங்க. Don't you think that it will lead to the breakup of alliance? So I don't think so. Because as I earlier said, the state comes first. The state comes first and the party comes next. And we need to probably respect the sentiments of the public. I understand the party volunteers and office bearers are hurt. But then if you would ask me, the state comes first and public sentiments would come first. From that, the alliance Yes. The alliance will not break because of Mr. Vaiko being denied a Rajya Sabha seat. Because as I earlier said, he was offered the cabinet when Central Minister, not once but thrice. He had denied it, and probably he's a very principled leader. And probably when a politician denies or refuses probably a post as high as a cabinet minister's post, that shows his ideals. And in this juncture, if for a Rajya Sabha seat, if probably we probably think otherwise. It would be a grave injustice, probably not even, and that's what I'm advising the cadres. Our leaders sacrificed a lot. I mean, he's been in public life for nearly 61 years. He has been in prison for more than 5 years. இன்னைக்கு தமிழக அரசியல்ல திராவிட இயக்க தலைவர்கள்ல அதாவது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்காண்டி கிடையாது, மக்கள் பிரச்சனைக்காண்டி அதிக வருடங்கள் சிறையில் இருந்த ஒரே தலைவர் வைகோ. 5.5 வருஷம் இருந்திருக்கிறார், மக்களுக்காக இருந்திருக்கிறாரு. அப்படி பல தியாகங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஒன்றிய அமைச்சர் பதவி 3 தடவை கொடுத்துமே, அதாவது அன்னைக்கு நீங்க டிஃபென்ஸ் பினான்ஸ் தவிர எந்த போர்ட்போலியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, அது வேற டிஃபென்ஸ் பினான்ஸ் தவிர எந்த போர்ட்போலியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம்னு சொல்லி மறுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பற்றி இதுக்காண்டி ஒரு ஆட்சி சீட்டுக்காண்டி இது பண்றது வந்து அது மிகவும் நினைக்கிறதே மிகவும் தவறு. நாங்க அதனால அந்த நிலைப்பாடுல வந்து நாங்க மாற்றம் கிடையாது. என்ன பிளான்ஸ்? இப்போ சட்டமன்ற தேர்தல் அடுத்து 1 வருஷம் தான் இருக்கு, 1 வருஷம் கூட கிடையாது. கட்டமைப்பு பொதுக்குழு ஜூன் 22 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குண்டான பணியும் பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும்
அடுத்த கட்ட பணிகள் சட்டமன்ற தேர்தலை நோக்கி இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய இயக்கம் சிறப்பான முறையில் செயல்பட்டு அதுக்குண்டான அங்கீகாரம் பெறுவதற்காக கூட்டிருப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா தலைவர் வைகோக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் கட்சிங்கிறது நாங்க ஏதாவது ஒரு கொடுக்கணும், அதுக்குண்டான பங்களிப்பு கண்டிப்பா இருக்கணும். அடுத்து வர காலகட்டங்கள்ல இனி அந்த இயக்கப்பணிகளை தீவிரப்படுத்துறது, அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் எங்கெங்க எங்களுக்கு இயக்கம் வலுவா இருக்கோ அந்த மாவட்டங்கள் அந்த சட்டமன்ற தொகுதிகளை அதை அடையாளம் கண்டு அங்கு அரசியல் பணிகளை தீவிரப்படுத்துறது. எங்களை மறுமலர்ச்சி திமுகவால் கண்டிப்பாக நாம் பலன் பெறுவோம் என்கிற நம்பிக்கை கூட்டணியில் இருக்கும். அது திமுக தலைமைக்கு, அதாவது கூட்டணி தலைமைக்கு மாத்திரம் கிடையாது, பிற இயக்கங்களுக்கு கூட அந்த ஒரு இதை உருவாக்குறதுக்கு உண்டான என்னென்ன செயல்பாடுகள், என்னென்ன செயல் திட்டங்கள், அதுக்கு உண்டான விவாதம் வந்து பொதுக்குழுவில் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாம பொறுத்த வரைக்கும் அடுத்து ஏற்கனவே நாங்கள் பேசியிருந்தோம், அடுத்து தொடர்ந்து இந்த அடுத்த ஒரு 16-17 மாதங்கள் பொறுத்த வரைக்கும் மக்கள் சார்ந்த சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அதையும் நாங்கள் மக்கள் மன்றத்தில் விவாதிப்போம். சார், ஏற்கனவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இப்போ திருப்பி இந்த 500 தாவலாம் திரும்ப பெறணும்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. நீங்க டிமானிட்டைசேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி கொண்டு வந்தாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தா நல்ல நோக்கம் தான், தவறான நோக்கம் கிடையாது. பட் அது எப்படி செயல்படுத்தப்பட்டது, அதனால அந்த பாதிப்புகள் பார்க்கும்போது குறிப்பா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அடித்தட்டு ஜனங்க நிறைய பேர் சக்கனப்பட்டாங்க. நீங்க ஒரு கருப்பு பணம் வச்சிருந்த ஒரு 10,000 பேரை நீங்க தண்டிக்கிறதுக்காண்டி கோடிக்கணக்கான நடுத்தர, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளையும் நீங்க ஏழை மக்களையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது அது ரொம்ப சில பேர்ல ரொம்ப சிரமப்பட்டாங்க. விவசாயிகள் சரி, ஏழை மலைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ சில மரணங்கள் கூட நடந்தது அந்த நேரத்தில். அது ஒருத்தர் டிமானிட்டேஷன் சரி அவ்வளவு தூரம் பண்ணாங்க இல்லையா, அதுக்குண்டான தீர்வு கிடைச்சதா அப்படின்னு பார்க்கும்போது பல ஆய்வுகள் என்ன தெரியுதுன்னா, அந்த டிமானிட்டேஷனால என்ன நோக்கத்துக்காக அது கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறது, மறுபடியும் அதை கொண்டு வரதுங்கிறது இதுதான். நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு சட்டங்கள், இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் சரி, இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் நிறைய புதிய சட்டங்கள் கொடுத்திருக்காங்க. பண பரிவர்த்தனை சட்டம், 2 லட்சத்துக்கு ரூபாய்க்கு மேல நீங்க ரொக்கமா நீங்க எதுவுமே பண்ண முடியாது இருக்கு. பண்ண 100% பெனால்டி இருக்கு, ஃபைன் இருக்கு. அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்குண்டான அனைத்து சட்டங்கள், புதிய சட்டங்களும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை கொண்டு வந்தாலே செயல்படுத்தாலே போதும். உங்களுக்கு மறுபடியும் டிமானிட்டைசேஷன் கொண்டு வருவது தேவையில்லாத ஒன்று நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 4 இயர்ஸ் டிஎம்கே ரூல்ல நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. குறிப்பா கரப்ஷன் gone to a different level. They cite so many examples, including collection of 10 rupees per bottle, or the sale of in the counters for Tasman. See, நீங்க சொல்றது small one, but so many complaints have been, allegations have been raised against the PMK ministers. See, நீங்க இப்போ allegations நீங்க சொல்ற மாதிரி குறிப்பா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு சில விஷயங்கள் கொடுத்துருக்கு. டாஸ்மாக் பொறுத்திருக்கு அமலாக்கத்துறை அது அவங்க ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. அதுக்குண்டான சில அவங்களே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் அது எவ்வளவு தூரம் அது உண்மைங்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க. இப்போ கடந்த காலங்கள் இதே மாதிரி இடி பொறுத்த வரைக்கும் அவங்க சில இந்த தமிழ்நாடு எடுத்துட்டுருங்க, பிற மாநிலங்கள் பாஜக ஆளாத சில மாநிலங்கள் அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் சரி, இடி சரி, சிபிஐ சரி, அவங்க எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க. சில தவறான முன்னுதாரணங்கள் இருக்கு. அதே நேரத்துல அதே தவறை நீங்க பாஜக அல்லாத பிற மாநிலங்கள் நடக்கிற இதே போன்ற குற்றச்சாட்டு பொறுத்திருக்கு, பிற மாநிலங்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அது குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு அங்க இதே நடவடிக்கை இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதே மாதிரி ரெய்டு பண்ணியிருக்காங்களா, அது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களாங்கிறது பல விவாதங்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது, அதாவது அவங்க ஒன்றிய அரசுடைய கைப்பாவையா செயல்படுற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு பல ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஓகே, கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, நீ கேஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீதிமன்ற விசாரணை அப்புறம் ஒரு தீர்ப்பு வரும்போது அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியணும், உங்களை போன்றவருக்கு என்னை போன்றவருக்கு உண்மையிலேயே தவறு நடந்திருக்கான்னு தெரியணும். ஆனா ஒரு இன்கம் டேக்ஸ் இதை வச்சோ, ஒரு ஐடி இதை வச்சோ அவங்க அவங்க சொல்றதை வச்சு, அவங்க நடவடிக்கையை வச்சு தவறு நடந்திருக்கா, அப்படி தவறு நடந்திருக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக அல்லாத பிற இயக்கங்கள், பிற அரசியல் கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல அந்த ஒரு இது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் அசோகா யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் அவர் அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம்
ஒரு ஒரு பொதுவான கருத்து நாட்டுப்பற்று சம்பந்தமா நாட்டுப்பற்றை பற்றி தான் இந்த மாதிரி நம்முடைய ராணுவ வீரர்கள் வந்து பற்றி சொல்லி குறிப்பா நம்முடைய ராணுவத்தில் பணியாற்ற நம்முடைய பெண் அந்த அலுவலர்கள் பத்தி நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுல ஒரு வேற மாதிரி அர்த்தம் செஞ்சு கொண்டு வந்து அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல பாஜக அமைச்சர் ஒருத்தர் உத்தரப்பிரதேஷ் சார்ந்த மத்திய பிரதேஷ் விஜய் ஷா நினைக்கிறேன் அந்த அமைச்சர் வந்து அவ்வளவு ஒரு கொச்சையான ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணி, அதாவது என்னன்னா தீவிரவாதிகளுடைய சகோதரிகளை வச்சே நாங்க பதிலடி கொடுக்கணும்னு சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் மேல ஒரு கோபத்தையும் கொண்டு வர ஒரு சூழ்நிலை அது இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டோம். இது உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு இது சொன்னது. சோ என்னன்னா இங்க ஒரு நியாயம் அங்க ஒரு நியாயம் பாக்கணும். இது வந்து பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது சரி, இதெல்லாம் அவங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையா கூட இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். பட் இந்த நடவடிக்கைகள் சொல்ல முடியாது, நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வச்சு நம்ம தீர்மானிக்க முடியும். சார், கமலஹாசன் வந்து கன்னட தமிழ்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. மலையாளமும் தமிழும் கலந்து, சம்ஸ்கிருதம் தமிழ் கலந்து மலையாளம் சொல்லியிருக்காரு. அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த அரசியலாக்கப்படுதா? இல்ல, அது கண்டிப்பா அரசியல் சொல்றேன் இல்லையா? இல்ல, நாட்டுல பல இடம் சொல்லியிருக்கேன் நான். நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு. நாட்டுல மக்களுடைய அடித்தட்டு பல அடிப்படையான விஷயங்களுக்கு, தண்ணீர் பிரச்சனை, கல்வி, வேலை வாய்ப்பு, பணவீக்கம், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்க இதை வந்து தேவையில்லாத விஷயத்த நான் சொல்லுவேன் நான். ஆனா ஒன்னே ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும்னா, மொழி வல்லுநர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் பல பேர் அந்த டாக்குமெண்ட் தரவுல வச்சு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மொழி தான் அது வந்து அது முதல் மொழி. அதுல இருந்து வந்ததுதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், திராவிட மொழிகளுடைய அந்த பிறப்பிடமே தமிழ்ங்கிறது பல வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி நம்ம தரவுகள் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவரு திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னது வந்து அதுல 100% உண்மை தான் சொல்லுவேன் நான். இதை வந்து நீங்க உடனே நான் பெருசா நீ பெருசா, அதாவது மொழிங்கிறது மாதிரி ஜாதிலையும் சரி மதத்திலையும் சரி நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி ஒரு அரசியலாக்கி கவனத்தை வந்து சிதறடிக்கிறதா நான் பாக்குறேன். இது போன்றதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. சார், தமிழ்நாட்டுல தமிழக நலன்களுக்காக கூட்டணியில தொடர்றோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கொலை, ரவுடிசம், ஜாதிய மோதல் இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மக்கள் நலன் சார்ந்த மதிமுகவோட நிலைப்பாடு எதுவா? சரி, அது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் பலமுறை இதே மாதிரி கேள்வி பலமுறை நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்தியா நம் நாடு, நம்மளுடைய மாநிலம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு வளரும் நாடு தான். வேற டெவலப்பிங் எக்கானமி தான். வளர்ந்த நாடுகள் டெவலப் எக்கானமிஸ்ல பாத்தீங்கன்னா கிரைம் ரேட் எவ்வளவு இருக்கு? கிரைம் ரேட் தான் செய்யுது. நீங்க தமிழ்நாடையும் பிற மாநிலம் கம்பேர் பண்ணுங்க. நான் சொல்லணும்னா நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ போங்க. அது வந்து ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனம் தான், அது மாநில அரசு கிடையாது. அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி தமிழ்நாடு கிரைம் ரேட் என்ன இருக்கு? பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பிற மாநிலங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுங்க. இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த குற்ற செயல்கள் நடக்கலன்னு சொல்லல, கண்டிப்பா நடக்குது. ஆனா அதுக்குண்டான நடவடிக்கை 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா பிற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இதே தவறுகள், குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாத்தீங்கன்னா எந்த மாநிலம் அதிகமா இருக்கு? உங்களுக்கே தெரியும், உத்தரப்பிரதேஷ் தான் அதிகமா இருக்கு. யார் அங்க இருக்கிறாங்க? பிஜேபி தான் இருக்கிறாங்க. சோ இங்க பிஜேபி சொல்றதோ, பிஜேபி அந்த கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் அதிமுக சொல்றதோ எந்த இதுவும் கிடையாது. கடந்த கால ஆட்சிகளையும் இதே குற்றங்கள் நடைபெற்றது, நம்ம மறுக்க முடியாது. ஆனா அந்த குற்றங்கள் நடைபெறும் பொழுது அதுக்கு உண்டான தக்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, உங்களை மாதிரி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், அப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்க எல்லாம் வந்து அதுக்கு உண்டான இதை எடுத்து அதை பொது வழிக்கு கொண்டு வந்த பொழுது ஒரு அழுத்தம் ஏற்பட்ட பிறகு அவங்க அதுக்குண்டான எஃப்ஐஆர் பண்ணாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன, குற்றங்கள் நடக்க அதுக்குண்டான எதிர் நடவடிக்கை கண்டிப்பா அதை எடுக்கிறாங்க தான் நான் பாக்குறேன். ஆனா கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சமுதாய சீர்கேட்டு இருக்கு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் பேசிட்டே போனோம், சமுதாயம் சீர்கேட்டு இருக்கு. இதுக்கு காரணம் மக்களையும் சொல்லுவாங்க. அரசாங்கம் பல சட்டங்கள், ஒன்றிய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க, நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்குண்டான ஒத்துழைப்பு சமுதாயத்துல இருக்கும். சமுதாயத்திலேயே பொறுத்த வரைக்கும் பல சீர்கேடுகள் இருக்கு. நீங்க அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் விட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும், வந்தாலும் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனால் இது போன்ற இது பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதுக்குள்ள நடவடிக்கை, இனியும் அது குறைக்கிறதுக்குள்ள நடவடிக்கை கண்டிப்பா மாநில அரசு இருக்கும். அன்புமணி மேல ராமதாஸ் கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து அது இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க சொல்ற மொழியை பத்தி சொன்னதுதான் இதுதான்.
உங்களுக்கு வந்து டிஆர்பி வேணும், இது வேணும், அக்ரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்சேஷன் இருக்கணும். ஆனா நீங்களாம் ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் நீங்க இதில் பணியாற்றி இருக்கிறீங்க, செஞ்சிருக்கிறீங்க. நாட்டோட அடிப்படை மக்களோட எத்தனோ பிரச்சனை அதை ஹைலைட் பண்ணுங்க. அதை நான் செய்யல, இல்ல ஒரு எம்பி நான் செய்யல, இல்ல வந்து ஒரு ஆளுங்கட்சி ஒரு அமைச்சர் அவர் செய்யல, இல்ல ஒரு இந்த ஆளுங்கட்சி கூட்டில் நாங்க இருக்கிறோம் எங்க மேல, அதெல்லாம் கேளுக்கிறீங்க. ஆனா இந்த தனிநபர் பற்றிய ஒரு விமர்சனம் இல்லாட்டி அந்த இயக்கம் இருக்கு, அதோட ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறீங்க, அந்த இயக்கத்தை பற்றிய உட்கட்சி விவகாரம் அதை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்துக்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க அதை நான் சொல்றதே அது ஆரோக்கியமானது இல்லை, நாகரிகமானதுன்னு சொல்றாங்க. இன்னொரு கட்சியில நடக்கிறது வந்து அது ஒரு ஜனநாயக இயக்கத்துல அவங்க முடிவெடுக்கட்டும், இவர் வேணுமா அவர் வேணுமான்னு முடிவெடுக்கட்டும். நானோ இன்னொரு பிற இயக்கத்தை சார்ந்தவங்களோ இன்னொரு இயக்கத்துல நடக்கிறத பத்தி சொல்றது நாகரிகமற்றது நான் சொல்லுவேன். நானு அது தவறான ஒரு இது. அப்போ வந்து என்னன்னா உங்க கட்சி வளர்க்க பாருங்க, உங்க கட்சிக்கு உண்டான நிறைய நம்ம எங்க கிட்ட சொல்றீங்கன்னா மதிமுக பத்தி சில குறைகள் இருக்கதான் செய்யுது, அதுக்குள்ள திருத்தறதுக்குண்டான நாங்க அதை நீங்க சுட்டி காட்டுங்க, திருத்துறோம். இன்னொரு இயக்கத்தை பத்தியோ இன்னொரு இயக்கத்திலோட இருக்கிற குழப்பங்களை பத்தியோ நம்ம பேசுறது நல்லது இல்லை. பெண்கள் வாழ தலையிட்ட நாடு தமிழ்நாடு நைனா நாகேந்திரன். யாருங்க? நைனா நாகேந்திரன் மாநிலத்தில். ஆமா, பெண்கள் வாழ தலையிட்ட நாடு தமிழ்நாடு. அதாவது அப்ப முதல்ல போய் அவர் வந்து அங்க உத்தரப்பிரதேஷ் போனாங்க, உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் போனோம். அங்க என்ன நடக்குது பார்த்துக்கிட்டு அங்கே வந்து ஆள்கின்ற கட்சி வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் அங்கேயே அதை செயல்படுத்த முடியல. ஏன் அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, அவரால் அந்த இயக்கத்தினால பாஜக கொடுக்க முடியல. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் கூட்டில இருந்து சொல்லலாம், இதே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வச்சு சொல்றேன். இந்தியாவிலேயே குறைஞ்சு, அதாவது தமிழ்நாடு இருக்கு நடக்கலன்னு சொல்லல, ஆனா மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் சம்பவங்கள் குற்றம் நடக்குது கம்மியானதா. குறிப்பா நம்முடைய நீங்க டெல்லி, பாம்பே, நீங்க மற்ற கல்கட்டா, பெங்களூர் போன்ற அந்த நகரங்களை காட்டிலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு நகரம் பெண்களுக்குங்கிறது அது ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு, தகவல் சொல்றாங்க. ஆனா வந்து என்னன்னா பொதுவா சொல்றது வந்து அது இல்லைன்னு சொல்ல இருக்கதான் செய்யுது. அதுக்கு முழுமையா கட்டுப்படுத்துறதுக்கு குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சி காவல்துறை செய்யும். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.